இந்த வீடியோவில் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸை எப்படி ஈஸியாக ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸை இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண சொல்லி தந்திருப்பாங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு அப்படி பண்ண வைக்காது. வித்தின் செகண்ட்ஸ்லேயே ஆன்சர் சொல்லிடும். நான் இங்கே டைரெக்டாக எப்படி பண்ணுறது, நார்மலாக நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெண்டையுமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் படிக்கக்கூடிய 5th 6th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த கொஸ்டினை பாருங்கள். 2 3/7 + 4 2/7 2 நம்பர் கொடுத்துருக்கான். இதை நம்ம நார்மலாக பண்ணால் என்ன நடக்குங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ டைரெக்டாக பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே ஹோல் நம்பர்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், 6 வந்துடும். இப்போது இங்கே ஃப்ராக்ஷன்ஸை நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். 3/7 2/7 டினாமினேட்டர் ரெண்டும் நமக்கு சிமிலராக தான் இருக்குது. அப்படின்னா நம்ம நியூமரேட்டரை டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். நார்மலாக பண்ணும்போது இப்படி தான், நமக்கு டினாமினேட்டர் சிமிலராக இருந்துச்சுன்னா நம்ம நியூமரேட்டரை டைரெக்டாக ஆட் பண்ணிடுவோம். அந்த பட்சத்தில் நம்ம ஆட் பண்ணும்போது 5/7 வந்துடும். இப்போ ஒருவேளை நமக்கு இங்கே 5/7 வராமல் 8/7 வந்துருச்சு. இப்போ நமக்கு இது 3 இல்லாமல் 5 இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ஆட் பண்ணும்போது 7/7 வந்துடும். ஸோ இல்லை நமக்கு இங்கே 6 இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ஆட் பண்ணும்போது 8/7 வந்துடும். ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா 6 8/7 வந்துச்சுன்னா இதை நம்ம மறுபடியும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 6 + 1 1/7 வந்துடும். அப்போ நான் 7 1/7 வந்துடும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக பண்ணால் இதை எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, 2 × 7 என்ன வந்துடும், 14 + 3/7 பண்ணுவோம். அதே மாதிரி இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பர் சேஞ்ச் பண்ணும்போது 28 + 2/7 பண்ணுவோம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 17/7 + 30/7. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும்னா 47/7 வந்துடும். இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்குன்னு பாருங்கள். 47 நம்ம உள்ளே போடுவோம், 7 வெளியே போடுவோம். நார்மலாக மிக்ஸ்டுலேருந்து இம்ப்ராப்பர் சேஞ்ச் பண்ணக்கூடிய மெத்தட் இதுதான். 7 டேபிளில் டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை டைம்ஸு, 6 டைம்ஸ் 42 வரும். ரிமைண்டர் 5 வந்துடும். ஸோ இந்த 5 எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 6 5/7 போடுவோம். இவ்வளவு ஸ்டெப்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம 2 செகண்ட்ஸில் இந்த லைனை எழுதிட முடியும். இதுதான் இந்த மெத்தடோட ஈஸி மெத்தட். ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தானா, அதாவது நமக்கு டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்தானா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதே மாதிரி தான் ஹோல் நம்பர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும், 2 + 3 5 வந்துடும். இப்போது நம்ம இந்த ஃப்ராக்ஷன்ஸை தனியாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும், 1/3 + 2/5. நார்மலாக நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் 5 நம்ம எல்சிஎம் பண்ணும்போது 5 + 6/15 வந்துடும். என்ன பண்ணேன்னா இங்கே நான் 5ஐயும் இங்கே 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை நமக்கு எல்சிஎம் வேறு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். என்னென்னா நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண முடியும். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 5 11/15 வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 11/15. இதையும் அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்சர்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. 5 11/15. இப்போ நம்ம நார்மலாக ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்க நம்பரை நம்ம இம்ப்ராப்பர் சேஞ்ச் பண்ணணும். இம்ப்ராப்பர் சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும், 6 + 1/3 + 15 + 2/3 15 + 2/3. இப்போது நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும், 7/3 இது 5 சாரி ப்ளஸ்ஸு 17/5. இப்போ மறுபடியும் நம்ம எல்சிஎம் பண்ணணும். எல்சிஎம் பண்ணுறதுக்கு இங்கே 15 நம்ம டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த இதை மல்டிப்ளை பண்ணலாம். 7 5s are 35 ப்ளஸ்ஸு 17 3s are 51. இதுக்கெல்லாம் மல்டிப்ளேஷன் டக்குன்னு போட தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் போட முடியும். 86/15.
ஸோ இப்போது நம்ம இதை நார்மல் டிவிஷன் இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 86 வெளியே 15 எத்தனை டைம்ஸ் டிவைட் பண்ணோம்னா 7 டைம்ஸ் வந்து நமக்கு 7 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸு 15 5 சார் வந்து 75 ரிமைண்டர் 11. ஸோ அப்போ நான் 15 5 11/15. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 11/15. இந்த நம்பரை நம்ம முன்னாடியே ஒரு 30 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு எக்ஸாக்டாக எல்லாமே புரிஞ்சிடும். இப்போது இந்த கொஸ்டினை பாருங்கள். 5 1/4 -2 3/4. இந்த இடத்துல நமக்கு சப்ராக்ஷன் கொடுத்துருக்கான். டினாமினேட்டர் சிமிலராக தான் இருக்குது. அப்படின்னா நம்ம நியூமரேட்டர் டைரெக்டாக பண்ண முடியும். சப்ராக்ட் பண்ணுறதுக்கு 5 2 இதை சப்ராக்ட் பண்ண என்ன வந்துடும் 3 வந்துடும். ஸோ நமக்கு இதை சப்ராக்ட் பண்ணும்போது 3 வந்துடும். இப்போது நியூமரேட்டரை நம்ம எடுத்துக்கிறோம் 1/4 -3/4. இப்போது நமக்கு இது ஸ்மால் நம்பராக இருக்குது, இது பிக் நம்பராக இருக்குது. அப்போ நான் இதில் ஒரு சேஞ்சை பண்ணிட்டு தான் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து நம்ம 4ஆக மாற்றணும். 4 இங்கே நம்ம 1 ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 4ன்னு ஆட் பண்ணணும். அப்போ நான் என்ன வந்துடும் 4 5/4 -2 3/4 மாற்றினதுக்கப்புறம் இப்போ சப்ராக்ட் பண்ணணும். 4 - 2 என்னது 2, 5 - 3 என்னது 2/4. இதை நமக்கு இன்னமுமே சிம்பிளை பண்ணலாம் 2 1/2. ஸோ இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். அடிஷன்ஸில் நமக்கு டினாமினேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம். இங்கே சப்ராக்ஷன்லேயும் டினாமினேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பார்க்கணும்ல, அதனால இந்த இதை பாருங்கள். 6 1/3 -2 5/6. நம்ம இந்த இதை சப்ராக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஹோல் நம்பர்ஸை பேசலாம். ஸோ நம்ம எல்சிஎம் பண்ணும்போது நமக்கு 6 தான் எல்சிஎம்மாக வரும். இன்ட்டு 2 இன்ட்டு 2 பண்ணும்போது 2 - 5 வந்துடும். இப்போது நமக்கு இங்கே கம்மியான வேல்யூ தான் இருக்குது. அப்போனா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஃப்ராக்ஷன்ஸை முன்னாடி மாற்றின மாதிரியே மாற்றிடணும். இந்த 6ஐ நம்ம 5ன்னு எடுத்துகிட்டு 1ஐ இங்கே ஆட் பண்ணும்போது 3 + 1/3ன்னு எடுக்கணும். இங்கே டினாமினேட்டில் என்ன இருக்கோ 1ஐ நம்ம கொண்டு வரும்போது அந்த நம்பராக தான் கொண்டு வரணும். -2 5/6. இது எப்போனா நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து கம்மியான வேல்யூ இருக்குன்னா, கம்மியான நியூமரேட்டர் இருக்குன்னா இந்த ஃபாலோ பண்ணலாம், இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன வந்துடும் 5 4/3 -2 5/6. இப்போ முன்னாடி மாதிரி நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். 5 - 2 என்னது 3. இப்போது 4 வந்து நம்ம எல்சிஎம் பண்ணும்போது 2/6 -5/6. ஸோ 6/6 3 1/6ன்னு ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டினும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க.